அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. என்பர்களே, உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பேரன்பிற்குரிய பெரியோர்களே, நம்முடைய சத்குருநாத சுவாமிஜி அவர்களுடைய பெருவிருப்பம் இந்த திருக்குறள் கருத்தானது எல்லா தமிழர்களுடைய உள்ளத்திலும் இல்லங்களிலும் சென்று சேர வேண்டும் என்று அதற்கு பெருமுயற்சி செய்தார்கள். தன்னுடைய வாழ்நாளிலே அதிக காலங்கள் இந்த திருக்குறளை பரப்புவதற்காக நிறைய உழைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அகத்தியம் தொல்காப்பியம் தொடங்கி எல்லா தமிழ் நூல்களும் இந்த மண்ணினுடைய தர்மமாகிய சனாதன தர்மத்தை தாங்கி அந்த கருத்துக்களை உள்ளடக்கியதாகவே இருந்து வந்துள்ளது. குறளும் கீதையும் இந்த தலைப்பில் சுவாமிஜி அவருடைய அற்புதமான சொற்பொழிவு மதுரையில் ஆடி வீதியிலே ரொம்ப அற்புதமாக நிகழ்ந்த ஒரு சொற்பொழிவு புத்தகமாக கூட வெளிவந்தது. அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்த அவருடைய சொற்பொழிவுகள். குறளுடைய கருத்துக்களில் எங்கெங்கெல்லாம் வேத கருத்துக்கள் நிறைந்து சிறந்திருந்தது என்பதை மிக அழகாக சுவாமிஜி அவர்களுக்குரிய ஒரு பாணியிலே எடுத்து சொல்லி அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்தவர். அந்த வகையில் இங்கு ஒரு பெருமுயற்சியாக இந்த திருக்குறள் கருத்துக்களை மீண்டும் மீண்டும் மக்கள் மனதில் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்த சுவாமி அவர்கள் இந்த வகுப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு நிகழ்த்தி நல்ல கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் நாமும் கூட உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பு செய்து கொள்ள வேண்டுமோ அனைவருமே சிறப்பு செய்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதிகுருவுடைய பேரருளும் நம்முடைய சத்குருநாத சுவாமிஜி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமியுடைய ஆசிகளும் இந்த முயற்சிக்கு துணை நின்று இந்த முயற்சியில் வெற்றியடைய நானும் உங்களோடு சேர்ந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குறளுக்கு சுவாமிஜி அவங்க அடிக்கடி மாங்குடி மருதனார் அவருடைய பாடலை மேற்கோள் காட்டுவார்கள். திருக்குறள் மாலை என்று பல பெரியவர்கள் திருக்குறளை சிறப்பு செய்து திருவள்ளுவர் பெருமானுக்கு புகழ் மாலை பாடிய பாடல்களில் ஒரு பாடல், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு, வானில்லை வாய்மொழி மாண்பு. மாங்குடி மருதனார் அவருடைய இந்த பாடலை அடிக்கடி சுவாமிஜி அவங்க மேற்கோள் காட்டுவாங்க. ஆகவே திருக்குறள் என்பது வேத பொருளாய் விளங்குவது தான், சனாதன தர்மத்தின் கருத்துக்களை தாங்கியது தான். அது இந்து சமயத்தினுடைய மிக சிறந்த உயர்ந்த ஒரு கருத்துக்களை எல்லாம் எடுத்து வழங்குகின்ற ஒரு நூல்தான் என்பதை சுவாமிஜி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்து சொல்வார்கள். இந்த நாட்டில் தோன்றிய எல்லா நூல்களும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கூறுகளாகிய சைவம், வைணவம், கானாபத்தியம், சாக்தம் முதலிய இந்த சமயங்களை பின்பற்றிய பெருமக்கள் எடுத்து வழங்கிய நூல்கள் தான். அந்த நூல்களில் இந்த கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை வேறு யாரும் ஏதாவது சொல்லி மாற்றிக்கொண்டு சொன்னாலும் கூட நமக்கு ஒரு தெளிவு, ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். இந்த கருத்து அனைத்துமே இந்த மண்ணினுடைய
கருத்துக்கள் இந்த மண்ணிலிருந்து தோன்றிய பெருமக்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து உலகுக்கு இழுத்து வழங்கிய நிறைமாந்தருடைய வார்த்தைகள் என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு இந்த முயற்சியில் நாம் வெற்றி பெறுவதற்கு ஆதிகுருவுடைய பேரருளும் சத்குருநாத சுவாமி அவருடைய ஆசிகளும் நமக்கு துணை நிற்க வேண்டுமாக பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வகுப்பு மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்து நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती. निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. ओम श्री दक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशंकरं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ओम शान्ति शान्ति शान्तिः. ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகெங்கும் இருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியினுடைய பேரருளாலும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளுடைய கருணையினாலும் உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற இந்த திருக்குறள் தொடர் வகுப்பினை இன்று தொடங்குகின்றோம். பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் குடிசை தோறும் குறள், இல்லம் தோறும் வள்ளுவம் என்று பல்வேறு தலைப்புகளில் இந்த திருக்குறளை எல்லா தமிழர்களுடைய மனதிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். வள்ளுவம் வழங்கும் வாழ்க்கை நெறி என்று சொற்பொழிவு திருக்குறளை மையமாக வைத்து ஞான வேள்வி நடத்தியிருக்கிறார்கள். குறளும் கீதையும் என்றெல்லாம் ஞான வேள்வி பல்வேறு ஊர்களில் சுவாமிஜி நடத்தியிருக்கிறார்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையும் திருக்குறளும் சுவாமிஜி அவர்களுடைய இரு கண்களாக கருதினார்கள். இரண்டையும் சமமாக பார்த்தார்கள். என இரண்டிலும் ஒரே தர்மம், ஒரே தத்துவம்தான் இருக்கின்றது. ரொம்ப எளிய வடிவில் இருக்கக்கூடிய திருக்குறள், அதன் மூலமே சனாதன தர்மத்தை எல்லோருக்கும் உணர்த்திவிட முடியும் என்று திருக்குறளை மிக அதிகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சாமிஜி அதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். தனியாகவே ஒரு ட்ரஸ்ட்டு மற்றும் திருக்குறள் மாநாடு முதலானவைகள் கூட நடத்தினார்கள். நமது ஆசிரமத்தில் இருந்து தொடர்ந்து திருக்குறள் வகுப்புகள் நடக்க வேண்டும். பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய திருக்குறள் சொல்லி கொண்டிருக்கிறோம். பெரியவர்களுக்கும் அந்த திருக்குறள் விஷயங்கள் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் சென்று சேர வேண்டும் என்று இந்த முயற்சியை தொடங்கி இருக்கின்றோம். இந்த வகுப்பு சுமார் 40 வகுப்புகளில்
40 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:15 8:15 வரை வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். திருக்குறள் அறத்துப்பால் அதில் இருக்கக்கூடிய 38 அதிகாரங்களுக்கு இந்த 40 வகுப்புகளில் சுமார் 40 வகுப்புகள் முன்ன பின்ன ஆகலாம். முழுவதும் அறத்துப்பால் முழுவதும் எடுத்துவிட வேண்டும் என்பது விருப்பம். இல்லை ஒவ்வொரு குறளுக்கும் விரிவான அர்த்தம் என்பது என்று சொன்னால் அது நீண்ட நாட்களாக ஆகும். ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய கருத்து என்ன என்று பார்க்க இருக்கிறோம். அதனால் ஒரு வகுப்புக்கு ஒரு அதிகாரம் என்று மையமாக வைத்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மைய விஷயங்கள் என்ன என்பதையும் முடிந்த வரைக்கும் எல்லா குறளுக்கும் ஒரு சுருக்கமான பொருளை பார்க்கலாம், சொல்லலாம் என்பது என்னுடைய எண்ணம். சாமிஜி அவர்கள் இந்த ஆசிரமத்தில் இப்பொழுது இந்த ஸ்ரீ சுவாமி சித்பவானந்த ஆசிரமம் சாமிஜி அவர்களால் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் என்று நம்முடைய சனாதன தர்மம் ஹிந்து தர்மத்தை எல்லா ஊர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சாமிஜி அவர்கள் இந்த ஆசிரமத்தை தொடங்கினாங்க. வேதாந்த வகுப்புகள், வேத நெறி பயிற்சி என்று வேதாந்த வகுப்புகள், பிரம்மச்சாரிகள் கோர்ஸ் அப்படியும் நடத்தினார்கள். அப்படி இந்த ஆசிரமத்தில் சேர்ந்து சாமிஜியிடம் 3 வருடம் வேத நெறி பயிற்சி படித்து பிறகு சாமிஜியோட அருளால் தொடர்ந்து இந்த ஆசிரமத்திலே இருந்து பல்வேறு வகுப்புகளை அடியேன் நடத்தி கொண்டிருக்கின்றேன். திருக்குறள் வகுப்புகள், பகவத்கீதை மற்றும் வேதாந்த வகுப்புகளும் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். சாமிஜி அவர்களுக்கு பிறகு இந்த ஆசிரமம் இப்பொழுது பூஜ்ய ஸ்ரீ சமானந்த சுவாமிகளால் அவர்களுடைய தலைமையில் திறம்பட நடத்தப்பட்டு வருகின்றது. சாமிஜி அவர்கள் இப்பொழுது நமக்கு ஆசியுரை வழங்கி இந்த வகுப்பை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் முகவுரை தேவையில்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், தமிழர்கள் எல்லோருக்கும் தெரியும். பெரும்பாலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள். அதனால் அதற்கு விரிவான முகவுரை நமக்கு வேண்டியதில்லை. நம்ம பள்ளியிலிருந்தே 2வது 3வது படிக்கிறதுலேருந்தே திருக்குறள் படித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுறதோடு சரி. திருக்குறள் மனப்பாட பகுதியில் எத்தனை குறள் இருக்கோ அதை மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுவோம். ஒரு சில குறள்கள் நமக்கு தெரியும், ஒரு 10-20 குறள் மனப்பாடமாகவும் இருக்கலாம். அதனால் ஒரு குறள் சொல்லி அதற்கு பொருள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அது சந்தேகம்தான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் திருக்குறள் நம்ம வாழ்க்கையோடு நமக்கு நல்ல நீதியை தரக்கூடியதாக இருக்கின்றது. நம்மளுடைய அனுபவங்களோடு பொருத்தி பார்த்து கொள்வதற்கு வசதியாக, அல்லது எந்த ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வர்ற பொழுது எப்படி அதை தீர்ப்பது என்று யோசிக்கிற பொழுது திருக்குறள் நமக்கு வழிகாட்டியாக இருப்பதை நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கின்றோம். ஆனால் திருக்குறளை முழுவதுமாக சரியான பொருளோடு பார்க்க வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் சாமிஜியினுடைய விருப்பமாக இருந்தது. அதுதான் நம்ம இந்த திருக்குறள் வகுப்பை தொடர்ந்து நடத்த இருப்பதற்கு, பெரியவர்களுக்கும் அதை சொல்ல வேண்டும் என்று தொடங்கி இருப்பதற்கான காரணம் அதுதான். அதனால் திருக்குறளுக்கு ஒரு விரிவான முகவுரை கொடுக்க போகிறதில்ல, அது நமக்கு தெரிந்தது தான். திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்குது, எவ்வளவு குறள்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் நமக்கு தெரிந்தது. திருக்குறளுடைய அமைப்பு முறை முதலானவை நமக்கு தெரிந்தது. ஆனால் திருக்குறளுக்கும் சனாதன தர்மத்துக்கும் நம்மளுடைய ஹிந்து தர்மத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், ஹிந்து தர்மம், ஹிந்து வேதங்கள், வேதங்களை ஒட்டின பகவத்கீதை முதலான எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்லுகின்றனவோ அதைத்தான் திருக்குறளும் சொல்லி இருக்கின்றது என்பது நமக்கு முதல்ல சிந்திக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இன்றைக்கு
தமிழர் மதம் வேற, ஹிந்து மதம் வேற, தமிழர் பண்பாடு வேறு, ஹிந்து பண்பாடு என்பது வேறு, அது வேறு கலாச்சாரம், இது வேறு கலாச்சாரம் என்பதெல்லாம் தவறாக பல ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து ஒரு பேதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது பொய்யானது, கற்பனையானது, கற்பிக்கப்பட்டது. ஆரிய திராவிட பேதம் என்பது கற்பிக்கப்பட்டது என்பதற்கு பல ஆதாரங்கள், பல நிரூபணங்கள் இருக்குது. அந்த பேதங்கள் உண்மை இல்லை என்று நம்ம தெரிந்து கொள்வதற்கு திருக்குறளை ஆழமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கின்றது. உண்மையான பொருளோடு பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அதனால் இந்த திருக்குறளுடைய நம்ம விளம்பரத்திலேயே உள்ளம் தோறும் வள்ளுவம், அதற்கடுத்து வள்ளுவம் வழங்கும் வாழ்வியல் என்று ஒரு தலைப்பு போட்டிருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை காட்டுகின்ற திருக்குறள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை என்ன, திருவள்ளுவர் நமக்கு வகுத்து கொடுக்கின்ற வாழ்க்கை முறை என்ன, வாழ்வியல் என்ன என்பது நமக்கு தெரியணும். திருக்குறள் முழுக்க பார்த்தோம்னாக்கா கல்வியினால் கிடைக்கக்கூடிய அறிவு, ஒழுக்கம், அப்புறம் தூய்மையான அரசியல், குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கையினுடைய தர்மங்கள், காமம் என்று காதல் வாழ்க்கையினுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம், அதோட துறவு வாழ்க்கை, அதனுடைய தேவை, அதனுடைய பயன், இதெல்லாம் திருக்குறள் காட்டும் வாழ்வியலில் திருக்குறள் முழுக்க நம்ம பார்க்கிற பொழுது பொதுவாக தெரிகிற விஷயம். கல்வி அறிவு, ஒழுக்கம், ஞானம், தர்மம் என்று திருக்குறள் சொல்லுகின்ற விஷயங்களை பார்த்தோம்னா அதனுடைய பால் பகுப்பிலேயே அறம், பொருள், இன்பம் என்று பார்க்கிறோம். வீடு என்பது தனியாக ஒரு பாலாக சொல்லப்படவில்லை என்றாலும் அறத்திலேயே துறவரம் என்று சொல்லி அந்த வீட்டுப்பால் என்பதையும் கொடுத்திருக்கின்றார். அதில் அறம், பொருள், இன்பம், வீடு என்பது தான் திருக்குறளினுடைய மைய கருத்து. அதான் உபதேசம். திருக்குறளுடைய பகுப்பு முறையே அப்படித்தான் இருக்குது. சனாதன தர்மம் என்ன சொல்லுகின்றது என்று பார்த்தோம்னாக்கா, இந்த உடலுக்கு வேறாக உயிர் இருக்கின்றது, உடம்போடு உயிரிடை நட்புன்னு திருக்குறளே சொல்கிறார். இப்போ உடம்பு வேற, உயிர் வேற. உடம்பு வேறு, உயிர் வேறு. வெறும் உடம்பு மட்டும் இல்லை, உடம்பு மட்டும் நாம் இல்லை. இந்த உடம்புக்கு வேறாக உயிர் இருக்கின்றது ஒரு கருத்து. அப்புறம் அந்த உயிரானது பல உடல்களை எடுக்கின்றது, பல பிறவிகள் என்பது சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்து. மற்ற மதங்கள் சொல்லாதது, மற்ற மதங்களில் இல்லாதது. ஜீவனுக்கு, ஒரு உயிருக்கு, ஒரு ஜீவனுக்கு ஒரு பிறவி அல்ல, பல பிறவிகள் இருக்கின்றன. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த திருக்குறள் நமக்கு தெரியும். அப்போ பிறப்பு இறப்புங்கிறது உறக்கம் விழிப்பு போல. அப்போ தூங்குகிறோம், திரும்ப விழிக்கிறோம், அதே போல் அடுத்த பிறவி எடுக்கிறோம். அப்போ பல பிறவிகள் என்பது சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான கருத்து. அது திருக்குறளில் தெளிவாக சொல்லுகின்றார். பல பிறவிகள் என்பதற்கு பல குறள்கள் இருக்கின்றது. அப்புறம் பிறவி பெருங்கடல் என்று, பிறவியை பெருங்கடல், ஒரே ஒரு பிறவினா பெருங்கடல்னு சொல்ல முடியாது. இப்போ பிறவி பெருங்கடல்னு சொல்லி இருக்கிற பொழுது எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்து என்று அடுத்து வருகின்ற பல பிறவிகளை சொல்லுகின்றார். அதனால் பல பிறவிகள் என்பது சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான கருத்து. அதுதான் உண்மையும் கூட. அதை திருவள்ளுவர் தெள்ள தெளிவாக பல குறள்கள் வாயிலாக காட்டுகின்றார். அதனால் உடம்புக்கு வேற உயிர் இருக்குது. அந்த உயிரானது ஜீவன், அது பல பிறவிகளை எடுக்கின்றது. அந்த பிறவிகளுக்கு காரணம் என்ன, பிறவி எடுப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தாக்கா புண்ணிய பாபம். அது நமக்கு தெரியும். புண்ணிய பாபம் தர்மமான செயல்கள், தர்ம விரோதமான அதர்மமான செயல்கள், அதனுடைய விளைவாக புண்ணிய பாபம் வருது. ஆனால் இந்த இருவினை என்பது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்று புண்ணிய பாபம் என்று பிறவிக்கு காரணம் என்பதை வள்ளுவர் தெள்ள தெளிவாக அதையும் சொல்லுகின்றார். பிறவி இருக்குது, பல பிறவிகள் இருக்குது, பிறவிக்கு காரணமாக புண்ணிய பாபம் இருக்குது. அதற்கப்புறம் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் முறையாக சாதனைகளை செய்து அறம், பொருள், இன்பம் என்று முறையாக இல்வாழ்க்கையை நடத்தி பிறகு
துறவு வாழ்க்கைக்கு வந்து வீடு பேறு என்ற மோட்சத்தை, பிறவாத நிலையை அடைய வேண்டும். இந்த புண்ணிய பாபம் இருமைகளிலிருந்து ஒரு ஜீவன் தன்னை விடுவித்து கொண்டு இறைநிலையை அடைய வேண்டும், பிறவாத நிலையை அடைய வேண்டும் என்பது அதுதான் லட்சியம். அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சனாதன தர்மம் சொல்லுகின்றது, மதம் சொல்லுகின்றது. நம்முடைய இந்து மதம் அதான் சொல்லுது. இப்போ பிறவியிலிருந்து பிறவி இருக்குது, பல பிறவிகள் இருக்கின்றன. பிறவிகளுக்கு காரணமாக புண்ணிய பாபம் இருக்குது. அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக பல லோகங்கள் இருக்கின்றன. உயர்ந்த லோகங்கள், சொர்க்கம் முதலான மேலான லோகங்கள், நரக்க முதலான கீழ் லோகங்கள் இருக்குது. அந்த லோகங்கள், பல லோகங்களை பற்றியும் பல உலகங்களை பற்றியும் திருக்குறளில் பல்வேறு குறிப்புகள் இருக்கின்றன. வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று சொல்லுகின்றார். அப்படி பல உலகங்கள் இருக்குது என்பது அது சனாதன தர்மம் சொல்லுவது, திருக்குறள் ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் எந்த உலகமும் வேண்டாம், எந்த பிறவி பிறப்பு இறப்பு இந்த இருமைகள்லாம் வேண்டாம், நான் பிறவாத நிலையை அடைய வேண்டுகின்றேன். அந்த பிறவாத நிலையை அடையிறது என்பது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். மோட்சம், வீடு பேறு, இறைநிலை, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று வேதங்கள் சொல்லுகின்றன, சனாதன தர்மம் சொல்லுகின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை பிரித்து கொடுத்து இருக்கின்றது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று திருக்குறள்லையும் இல்லறம் துறவரம்ங்கிறத தெளிவாக பார்க்கின்றோம். அதனால் சனாதனம் தர்மம் சொல்லுவது என்னவோ அதுதான் திருக்குறள் எளிய தமிழில் திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். இதற்கு இன்னும் பிரமாணங்கள் நம்ம பார்த்த திருவள்ளுவ மாலை என்று திருக்குறளுடைய பெருமையை சொல்லுகின்ற நூல் நமக்கு தெரியும். ஒரு நூலினுடைய பெருமையை சொல்வதற்காகவே தனியாக ஒரு நூல் திருவள்ளுவ மாலைன்னு ஒரு 30-40 பாடல்கள் தொகுக்கப்பட்டு இருக்குன்னா அது திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளில் ஒன்று. வேறு எந்த நூலுக்கு அப்படி இல்லை. ஒரு நூலுடைய பெருமையை சொல்கிறதே ஒரு தனி நூலாக இருக்குன்னா அப்படி ஒரு 30 பாடல்கள் இருக்குது. திருவள்ளுவ மாலைன்னு நம்ம ஆசிரமத்தில் அதை மட்டும் தனியாக கூட புஸ்தகம் போட்டு இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய பல பாடல்கள் சனாதன தர்மம் அல்லது வேதங்கள், நான்மறைகள் சொல்லுகின்ற கருத்தை தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார்னு பல்வேறு தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள் அதில் திருவள்ளுவ மாலையில் பாடலாக பாடியிருக்கிறார்கள். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் தான்மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த நூல்முறையை வந்திக்க சென்னிவாய் வாழ்த்துக நன்னெஞ்சம் சிந்திக்க கேட்கச் செவி உக்ரப் பெருவழுதியார் அப்படின்னு ஒரு புலவர் திருக்குறளுடைய பெருமையை சொல்கிற பொழுது இந்த நான்மறையின் மெய்ப்பொருளை, இந்த பிரம்மா 4 வேதங்களுடைய மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக அவரே திருவள்ளுவராக அவதாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுகின்றது. அப்புறம் அறம் முதலா 4 அறம், பொருள், இன்பம், வீடு. சம்ஸ்கிருத தர்மசாஸ்திரங்களில் வேதம் முதலான ஸ்மிருதி முதலான கிரந்தங்களில் சொல்லப்படக்கூடிய 4 புருஷார்த்தம்னு சொல்கிறோம். இதை புருஷார்த்தங்கள் 4: தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற பொழுது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். இந்த 4 புருஷார்த்தங்கள் தமிழில் உறுதி பொருள்கள்னு சொல்லப்படுது. அந்த உறுதி பொருள்கள் 4ஐயும் சொல்லுவது தான் திருக்குறளுடைய விஷயம் என்று அறம் முதலா 4 என்று நக்கீரர் அவருடைய திருவள்ளுவ மாலை திருக்குறளுடைய பெருமையை பற்றி சொல்கிற பொழுது சொல்கிறார். தானே முழுதுணர்ந்து தன் தமிழில் வெண்குரலால் ஆனா அறமுதலா 4 ஏனோர்க்கு ஊழின் உரைத்தார்க்கும் ஒன்னின் முகிலுக்கும் வாழி உலகெங்கும் உலகென் ஆற்றும் மற்று அப்படின்னு சொல்கிறார். மாமூலனார் அப்படிங்கிற புலவர் அறம்பொருள் இன்பம் வீடென்னும் அந்நான்கினை திறம் தெரிந்து செப்பிய தேவை என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் செய்யா மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே. செய்யா மொழிங்கிறது எழுதா கிழவின்னு சொல்லப்படக்கூடிய வேதங்கள், அப்பௌருஷேயம். வேதங்கள் இறைவனுடைய வாக்கு, மனிதனால் எழுதப்பட்டது அல்ல. அதனால் அதுக்கு செய்யா மொழின்னு பேர். எழுதா கிழவின்னு கேள்விப்பட்டிருப்போம், செய்யா மொழின்னு சொல்கிறார். அதே மாதிரி திருவள்ளுவர் மொழிந்தது பொய்யா மொழி, சத்தியமான வாக்கு, வேதத்தினுடைய மெய்ப்பொருளை அப்படியே எடுத்து கொடுத்திருக்கிறார். பொய்யா மொழி. 2க்கும் பொருள் ஒன்றே. 2ம் ஒரே பொருளை, ஒரே கருத்தை, ஒரே வாழ்வியலை, ஒரே வாழ்க்கை முறையைத்தான் சொல்லுகின்றதுன்னு வெள்ளி வீதியார்னு ஒரு புலவர் பாட்டு செய்திருக்கிறார்.
அதுக்கப்புறம் சாமிஜி இப்போ மேற்கோள் காட்டினாங்க. நம்ம சாமிஜியும் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த சாமிகளையும் எல்லா திருக்குறள் வகுப்புலையும் இந்த பாட்டை சொல்லித்தான் முடிப்பார்கள். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி, வேதத்தினுடைய பொருளாய் மிக விளங்கி இருப்பது திருக்குறள். அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் அப்படின்னு ஒரு புலவர், மெய்யாய வேத பொருள் விளங்க, வேதத்தினுடைய பொருள் விளங்குமாறு பொய்யாது தந்தான் உலகிற்கு தான் வள்ளுவனாகி அந்தாமரை மேல் அயன், அந்த பிரம்மாவே திருவள்ளுவராக வந்து வேத பொருளை கொடுத்திருக்கின்ற, வேத பொருளை திருக்குறளாக கொடுத்திருக்கின்றார்னு சொல்லியிருக்கு. அப்புறம் நரி வெறு உத்தலையார் என்ற ஒரு புலவர், இன்பம் பொருள் அறம் வீடு என்னும் இந்நான்கும் முன்பறிய சொன்ன முது மொழி நூல் மண்பதை கற்கு உள்ள அரிதென்று அவை வள்ளுவர் உலகம் கொள்ள மொழிந்தார் குறள். அந்த வேதத்தின் பொருள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்குது. அதனால் ரொம்ப எளிய தமிழில் வள்ளுவனார் அந்த அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற புருஷார்த்தத்தை ரொம்ப எளிய தமிழில் சொல்லி இருக்கின்றார். மதுரை பெருமருதனார்ங்கிற புலவர் சொல்கிறார், வேத விழுப்பொருளை வெண்குறளால் வள்ளுவனார் ஓத வழுக்கற்றது உலகு. அதனால் வேத விழுப்பொருளை வெண்குறளால் வள்ளுவனார் ஓத, அந்த வேதத்தினுடைய பொருளை. அப்புறம் செயலூர் கொடும் செங்கண்ணனார், வேத பொருளை விறகால் விரித்துலகோர் ஓதத் தமிழால் உரை செய்தார். வேத பொருளை எல்லோரும் உலகத்தில் இருக்க அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக உரை செய்திருக்கின்றார். ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குறட்பா உடைத்து, ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் இது சீரியது என்று ஒன்றை செப்பறிதாள்னா, அந்த திருக்குறளையும் வேதத்தையும் வேதங்களையும் திருக்குறளையும் தமிழையும் அந்த சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒப்பிட்டு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய காவியங்கள், நூல்கள், இலக்கியங்கள் இதில் எது இனியது இது மேலானதுன்னு சொல்ல முடியாது. அதனால் செப்பறிதாள்னா ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் இது சீரியது என்று ஒன்றை செப்பறிதாள்னா, அந்த வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா இது மேலானது கீழானதுன்னு சொல்ல முடியாது, இரண்டுமே சமமான தன்மையுடையது. அப்படி இருக்கிறதுனால ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குறட்பா உரைத்து. களத்தூர் கிழார் என்ற புலவர், அருமறை ஐந்தும் சமய நூல் ஆறும் நம் வள்ளுவனார் குந்தி மொழிந்த பொருள். இந்த வேதங்கள் அருமறைகள் 5ன்னு சொல்கிறார். பாரதத்தையும் சேர்த்தா 5ஆம் வேதம்னு பாரதத்தை சொல்கிறோம். பொதுவாக வேதங்கள் 4, பாரத மகாபாரதம் எல்லா வேதத்தினுடைய கருத்தை உள்ளடக்கியதாக இருக்குது, தர்மசாஸ்திரங்களுடைய கருத்தையும் உள்ளடக்கியதாக இருக்குது. அதனால் பாரதத்துக்கு 5ஆம் வேதம்னு பேர். அருமறைகள் 5ம் சமய நூல் 6 தர்சனங்கள் 6 இது அனைத்தையும் நம் வள்ளுவனார் புந்தி மொழிந்த பொருள். வள்ளுவர் அத்தனையும் தொகுத்து ரொம்ப எளிய தமிழில் சொல்லியிருக்கிறார். இப்படி அதனால் வள்ளுவம் வழங்கும் வாழ்வியலும் சனாதன தர்மம் சொல்லுகின்ற வாழ்வியலும் ஒன்றுதான். முதல்ல அது நமக்கு தெளிவாக இருக்கணும். அதனால்தான் நம்ம தலைப்பிலேயே வள்ளுவம் வழங்கும் வாழ்வியல் சனாதன நெறியில் வள்ளுவம்னு போட்டிருக்கிறோம். எல்லாம் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை இதற்கு முன்னாடி சென்ற வருடத்தில் இந்த காலை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:15 8:15 வரைக்கும் ஹிந்து தர்மம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு பார்த்தோம். ஏறக்குறைய 40 வகுப்புக்கு மேலே அது பார்த்துருக்குறோம். நம்மளுடைய சனாதன தர்மம், ஹிந்து தர்மம், அதனுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன என்பதை சைவம், வைஷ்ணவம், நம்மளுடைய கோயில் அமைப்பு, உடலுடைய தத்துவம், இப்படி எல்லா சனாதன தர்ம விஷயங்களையும் சென்ற வருடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதே கருத்துக்கள் திருக்குறளை அடிப்படையாக வைத்து நம்ம பார்க்க இருக்கின்றோம். சனாதன நெறியில் வள்ளுவம் என்பது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உப தலைப்பு. இப்படி நம்ம இந்த திருக்குறளை தொடங்குகின்றோம்.
அறத்துப்பால், முதல்ல அறத்துப்பால் இருக்குது. அறத்துப்பாலுக்கு முன்னாடி தொடக்கமாக 4 அதிகாரங்கள் பாயிரம் என்று இருக்குது. நூலினுடைய தொடக்கமாக பாயிரம் இருக்குது. பாயிரம் அல்லது பணுவலன்று என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நூல்னா தமிழில், தமிழ் மரபு, தமிழ் இலக்கிய மரபில் ஒரு நூல் தொடங்குகிற பொழுது பாயிரம் என்று இருக்க வேண்டும். அந்த நூலை ஆக்கியவர், அந்த நூலினுடைய விஷயம் என்ன, நூலை படிக்கிறதுனால படிப்பவர்களுக்கு என்ன பயன், நூலுக்கும் விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, நூலினுடைய பெருமைகள் என்ன, இதெல்லாம் சொல்கிறது தான் பாயிரம். அதனால் முக்கியமாக நூலினுடைய கருத்து என்ன என்பதை பாயிரம் காட்டும். அந்த பாயிரம் நூலாசிரியரே பண்ணியிருப்பார்கள் அல்லது மற்ற அவர் பின்னாடி வந்து அவருடைய சிஷ்யர்கள் மற்ற அறிஞர்கள் அந்த பாயிரத்தை செய்திருப்பார்கள். இங்கே திருவள்ளுவரே பாயிரம் செய்திருக்கிறார். முதல் 4 அதிகாரங்களில் இறை வணக்கம் தொடங்கி பிறகு நூலில் தான் உபதேசிக்கின்ற மையக்கருத்து கடவுள் வாழ்த்து, இறைவனை வணங்கி தொடங்குதல், இறைவன் தான் உலகத்திற்கு முதல்வனாக இருக்கிறார், உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறார் என்று தொடங்கி அதுக்கப்புறம் அந்த இறைவன் வகுத்த தர்மங்கள் தொடர்ந்து உலகத்தில் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்றால் மழை, இயற்கை வளங்கள் குறைவில்லாமல் இருக்கணும். இயற்கை வளங்கள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது மழை. அதனால் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்புன்னு மழையினுடைய பெருமையை சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையினுடைய தர்மம் என்ன, எதற்காக வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை என்று வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் குருமார்கள். அந்த குருமார்களுடைய பெருமையை சொல்வதற்காக நீத்தார் பெருமைன்னு துறவு குரு வணக்கமாக நீத்தார் பெருமை சொல்லி இருக்கின்றார். அதனால் நம்ம பார்த்த இந்த திருக்குறள் சொல்லுகின்ற அறம்பொருள் இன்பம் வீடு அல்லது தர்ம அர்த்த காம மோட்சம் என்பது வேறு விதமாக சொன்னால் சாத்திய சாதன விவேகம். நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எப்படி அந்த நோக்கத்தை அடைதல், நோக்கம் என்னங்கிறது என்ன, வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னங்கிறது சாத்தியம். வாழ்க்கையினுடைய லட்சியத்துக்கு சாத்தியம்னு பேர். நம்ம அடைய வேண்டியது இலக்கு, அடைய வேண்டிய இலக்குக்கு சாத்தியம்னு பேர். அந்த சாத்தியம்தான் அறம்பொருள் இன்பம் வீடு. அதுலேயும் இன்பம் வீடுங்கிறது சாத்தியம். அறம்பொருள் இன்பம் வீடுன்னு 4 புருஷார்த்தங்கள், 4 உறுதி பொருள்கள்னு சொல்லியிருக்கு. இதில் இன்பம் வீடுங்கிறது சாத்தியம், அடைய வேண்டிய லட்சியம். இன்பம்ங்கிறது இந்த உலக வாழ்க்கை, இங்கேருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பம், உலக இன்பம். அப்புறம் மறு உலகங்களுக்கு சென்று நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களும் இருக்குது. அதுவும் இந்த இன்பத்தோட மேலானதாக இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு அனித்தியமான, நிலையில்லாத அல்லது வரையறைக்குட்பட்ட இன்பம் தான். அதனால் இன்பங்கிறத 2ஆக பிரிக்கிறோம். லட்சியம், நம்மளுடைய லட்சியங்கிறது இன்பம் தான். மனித பிறவியினுடைய அல்லது உள்ள எல்லா உயிர்களுடைய நோக்கம், இலக்கு இன்பம் என்பது தான். சந்தோஷமாக நாம் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும், துக்கம் இல்லாமல் இருக்கணும், மிகுந்த வரைக்கும் மிகுதியான இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதா நம்மளுடைய விருப்பம். எல்லா உயிர்களுடைய விருப்பமும் அதுதான். அதுதான் லட்சியம். ஆனால் நம்ம நோக்கம் என்னன்னா சந்தோஷமாக இருக்கிறது. அந்த சந்தோஷங்கிறது 2 விதம், 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சிற்றின்பம், இன்னொன்று பேரின்பம். இந்த உடல் வாழ்க்கையிலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம். அது வரையறைக்குட்பட்டது. பொருள், காலத்தை, இடத்தை, பொருளை சார்ந்து இருக்கக்கூடியது. நம்ம உடல்நிலை, மனநிலை, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு இந்த இன்பத்துக்கு பலவிதமான தடைகள் புறத்தில் இருந்து நமக்கு வரும். அந்த தடைகளை நீக்கி எவ்வளவு மிகுதியான சுகத்தை உலகத்திலிருந்து அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கலாம். அதுவும் குடும்பமாக இல்வாழ்க்கையிலிருந்து ஆண் பெண் கணவன் மனைவி தாய் தந்தை என்று குடும்பமாக இருந்து அனுபவிக்கிறதுங்கிறது இல்லறம். அந்த இன்பத்துக்காகத்தான் இல்லறம். அது ஒரு சாத்தியம், லட்சியம். அந்த இன்பமே இன்னும் வரையறை இல்லாமல் இருக்கிற பொழுது அதை பேரின்பம்னு சொல்கிறோம். அந்த பேரின்பமானது இறைவனை, இறைநிலையை அடைகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது. அதனால் இன்பங்கிறது 2 பகுதி, சிற்றின்பம், பேரின்பம். சிற்றின்பம் உலக வாழ்க்கையிலிருந்து கிடைக்கின்றது, பேரின்பம் இறை நிலையில் கிடைக்கின்றது. இந்த 2ம் தான் நம்மளுடைய லட்சியம். அதனால் இதுக்கு சாத்தியம்னு பேர். அதுவே நமக்கு தெளிவாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி எதுக்காக வாழ்கிறோம்னே தெரியலை. நிறையா சம்பாதிக்கிறான், ஐடி கம்பெனியில் இல்லை பெரிய பெரிய நிறையா படிக்கிறார்கள், நிறையா சம்பாதிக்கிறான். சம்பாதித்த பணத்தை எதுக்கு செலவு பண்ணுறது, எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல. எதுக்காக செலவு பண்ணுறது, எதுக்காக படிக்கிறோன்னு கேட்டாலே தெரியல.
ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், ஓடிக்கிட்டு இருக்கான், பரபரப்பாக பிஸியாக ஓடிக்கொண்டு இருக்கிறான். சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதே சாப்பிட்றது தூங்குறதுக்கு தான் அடிப்படை. குறைந்தபட்சம் என்ன அது? இந்த உயிர் வாழ்க்கை, ஆடு மாடு விலங்குகள் பறவைகள் அதுக்கு தானே இருக்குது. அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு? சாப்பிட்றது தூங்குறத முறையாக பண்ணிகிட்டு இருக்கு. அது சரியாக பண்ணி கொண்டு இருக்குது, முறையாக பண்ணி கொண்டு இருக்குது. அதோட குடும்ப வாழ்க்கை என்று காமம் என்று இனப்பெருக்கம் செய்தல் அதை செய்து கொண்டு இருக்குது. ஆனால் அதுக்கு கூட நேரம் இல்லாமல், அதை கூட முறையாக பயன்படுத்த முடியாமல், முறையாக அனுபவிக்க முடியாமல், அதுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாமல், வீட்டில் குழந்தைகளுக்கு, மனைவி, குடும்பம் இதற்கு நேரம் ஒதுக்க முடியாமல், சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாமல் பணம் சம்பாரிச்சுருக்கான். அப்படி சம்பாதிச்ச பணத்தை வச்சு என்னடா பண்ண போகிறேன்னா, வயசான காலத்தில் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்காக சம்பாதிச்சு சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா இதுக்கெல்லாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு நேரம் கொடுக்க முடியல. யோகாசனத்துக்கோ இல்லை வாக்கிங்கோ நேரம் இல்லைன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரு நல்ல சாத்திகமான உணவு எடுத்துக்கொள்கிறதுக்கான மனநிலை இல்லை. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனசில் கவலை இல்லாமல் குடும்பம் குழந்தைகளோட அதுக்கு அவங்களுக்கு நேரம் கொடுக்க முடியல. குடும்பம் குழந்தைகளோடு இருக்கிறதா சந்தோஷம். குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ குடும்ப வாழ்க்கை, மக்கட்பேறு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் அதுதான் உண்மையான இன்பம். ஆனால் அந்த இன்பத்துக்கு கூட நேரம் கொடுக்க முடியாமல் இவர் உழைச்சி கடைசியில் பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் பிபி சுகர் எல்லாம் வந்துடுச்சு. மருந்து மாத்திரை அதுதான் உள்ளே போய் கொண்டு இருக்குது. நல்ல உப்பு போட்டு கூட சாப்பிட முடியலன்னா, உப்பு இனிப்பை கூட போதுமான அளவு எடுத்துக்கொள்ள முடியலை. அவ்வளோ பிஸியாக இருக்கிற. அதனால் இப்போ எதுக்காக வாழ்கிறோங்கிறதே தெளிவில்லாமல் போச்சு. அதுக்காக சொல்ல வந்தேன். நம்ம லட்சியம் என்ன, எதற்காக நாம் வாழ்கிறது அப்படிங்கிறது கூட தெளிவில்லாமல் ஆடு மாடு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய, அவைகள் அனுபவிக்கக்கூடிய அந்த அடிப்படையான உணவு, உறக்கம், உடலுறவு, அல்ல குடும்ப வாழ்க்கை, அந்த இன்பத்தை கூட அனுபவிக்க முடியாத சமூக நிலையில், மனநிலையில் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், போய்கொண்டு இருக்கிறார்கள். என்ன வேகமாக அதை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறான் நாகரிகம், வளர்ச்சின்னு. அதனால் இந்த சிற்றின்பமே கேள்விக்குரியதாக இருக்குது. ஆனால் அதை நல்ல விதமாக அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு தான் சனாதன தர்மம் சொல்லுது. அதுதான் இல்வாழ்வை இல்லறவியலில் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அது ஒரு லட்சியம். அதனால் அது சாத்தியம். அப்புறம் அதை கடந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில், குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அல்லது குறிப்பிட்ட பக்குவத்தில் இதை கடந்து இந்த இன்பம் துன்பங்கிற இருமை, பிறப்பு இறப்புங்கிற இருமையை கடந்து பிறவாத நிலையை அடைவதற்கான உபாயம் என்ன? நிரந்தரமான இன்பம், பேரின்பம், அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் என்று அது அடுத்த சாத்தியம். அதாவது சாத்தியத்தில் சிற்றின்பம் முதல், அப்புறம் பேரின்பம் அடுத்த நிலை. அந்த பேரின்பத்தை அடைகிறதுங்கிறது சாத்தியம். அதற்கு சாதனம், உபாயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதான் முதல் 2 புருஷார்த்தமாக இருக்குது. அர்த்தம், தர்மம், அர்த்தம் அல்லது அறம், பொருள். அதில் அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற 4 புருஷார்த்தத்தில் இன்பம், வீடுங்கிறது சாத்தியம். அதை அடைவதற்கான சாதனம், வழிமுறை, உபாயம், கருவி என்னன்னா அறமும் பொருளும். தர்மத்தினால் சம்பாதிக்கக்கூடிய பொருள். இந்த உலகத்தை இன்பத்தை அனுபவிக்கணும்னா பணம் வேணுமே. அதனால் பணம், பொருள் தேவை. பொருட்பால்னு வச்சுருக்கிறார். அறத்துப்பாலுக்கு அப்புறம் என்னது? பொருட்பால். பொருட்பால் நம்ம உலக செல்வங்களை எப்படி சம்பாதிக்கிறது? பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் என்று பொருளினுடைய முக்கியத்துவம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா இதெல்லாம். அதனால் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை செய்யும். ஏன்னா பொருள் வழியாகத்தான் இன்பம் வருது. பொருள் வழியாகத்தான் இன்பம் வருகின்றது. அதனால் பொருளுங்கிறது தேவை. அது சாதனம். பொருளே சாத்தியம் கிடையாது. நமக்கு பணம் அப்படிங்கிறதே வாழ்க்கையினுடைய லட்சியம் கிடையாது. லட்சியத்தை அடையிறதுக்கு சாதனமாக இருக்கிறது பொருள். லட்சியம் என்னது? இன்பம். அந்த இன்பம் வேணும்னா அதற்கு பலவிதமான பொருள் வேணும். அந்த பொருள் வேணும்னா அதற்கு பணம்ங்கிற பொருள் வேணும். அதனால் பொருளை சம்பாதிக்கணும். பொருளோட முக்கியத்துவத்தை தெரிந்திருக்கணும். அதே சமயம் அந்த பொருளை அறத்தின் வழியில் சம்பாதிக்கணும். அங்கே தான் அறம்ங்கிறதும் சாத்தியமாக இருக்குது. ஏன்னா பொருள் நேரடியாக இன்பத்தை தரதில்லை. அறம் தான் இன்பத்தை தரத்தக்கது. அறத்தான் வருவதே இன்பம்னு அரண் வலியுறுத்தல்ல சொல்கிறார். நம்ம சந்தோஷமாக இன்பம், நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பம் அறத்தினால் வரக்கூடியது. பொருள் நேரடியாக இன்பத்தை தராது. பொருள் இருக்கிறவனெல்லாம், பணம் வச்சிருக்கிறவனெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அவங்க தான் நிறையா கோயிலுக்கு போகிறான்.
கோடி கோடியாக கோயிலுக்கும் மடத்துக்கும் கொடுக்குறாங்கன்னா எதுக்கு? பிரச்சனை தீர்றதுக்காக. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள். ஒரு பக்கம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறார்கள், தர்மம் புண்ணியம் வேணும், அதுதான் நம்மளை காப்பாற்றணும்னு தெரிந்தவர்கள் கோயில் முதலான அறப்பணிகளுக்கு, ஆசிரமம் முதலான அவைகள் செல்லக்கூடிய அறப்பணிகளுக்கு கொடுக்குறார்கள். இப்போ பொருளே இன்பம்னா ஏன் தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தணும்? ஆனால் விவேகம் உடையவர்கள், தர்மத்தினுடைய மதிப்பை தெரிந்தவர்கள், தர்மம் தான் நமக்கு இன்பத்தை தருது, அந்த தர்மத்தை செய்வதற்குத்தான் பொருள் சாதனம். இல்லை, அறத்துக்கு பொருள் சாதனமாக இருக்கின்றது, பொருள் இன்பத்திற்கு சாதனமாக இருக்கின்றது, இன்பம் பிறகு அடைகின்ற இறைநிலைக்கு சாதனமாக இருக்கின்றதுங்கிறத புரிந்து கொள்ளணும். அதனால் இந்த சாத்திய சாதன விவேகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறதுல இன்பம் வீடுங்கிறது சாத்தியம், அதற்கு சாதனம் அறமும் பொருளும். அதனால் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால், அறத்துப்பாலில் அறத்தை சொல்கிறார், பொருட்பாலில் பொருளை சொல்லுகின்றார். அப்புறம் இந்த அறத்தையும் பொருளையும் வைத்து கொண்டு உலக இன்பத்தையும் பிறகு துறவரம் அடைந்து மோட்ச இன்பத்தையும் அடைவதற்கான வழிமுறைகளையும் சொல்லுகின்றார். இப்படி கடவுள் வாழ்த்து, பாயிரமாக கடவுள் வாழ்த்து தொடங்கி அப்புறம் அந்த இறை வழிபாடு முதலானவைகள் நல்ல விதமாக நடக்கணும். அற ஆழி அந்தணனாக இறைவன் இருக்கிறார், தர்ம சாகரமாக இறைவன் இருக்கிறார், தர்மத்தின் வழியில் உலகம் நடக்கின்றது. அந்த தர்மம் சரியான முறையில் மக்களால் பின்பற்றப்படணும்னா அதற்கு இயற்கை வளங்கள் முக்கியமானவை. அதை புரிந்து கொண்டு இயற்கை வளங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வாஞ்சிறப்ப சொன்னார். அதற்கப்புறம் அந்த தர்மம் என்ன, சாத்திய சாதனம் என்ன என்ற அந்த விவேகத்தை எடுத்து சொல்லுகின்ற துறவிகளுடைய, சன்னியாசிகளுடைய, குருமார்களுடைய பெருமையை காட்டுவதற்காக நீத்தார் பெருமை என்று 3வது பாயிரத்தில் 3வது அதிகாரம். 4வது அதிகாரம் என்னது? அரண் வலியுறுத்தல். குருமார்கள் மூலமாக, பெரியோர்கள் மூலமாக அந்த தர்மத்தை தெரிந்து கொண்டவன் அந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டும். தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அதில் ஊக்கம் வரணும்னா அறத்தின் வலிமையை அவன் உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அரண் வலியுறுத்தல்னு பாயிரத்தில் அறத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். அறம்ங்கிற பொழுது அதுவும் 2 விதமாக இருக்குது. சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். சனாதன தர்மம் முழுக்க பார்த்தோம்னாக்கா இந்த 2 அறங்களும் சொல்லப்பட்டிருக்கும். எந்த அறநூலை எடுத்துக்கொண்டாலும் சாமானிய தர்மம் சொல்லப்பட்டிருக்கும், விசேஷ தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கும். விசேஷ தர்மம் ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட காலத்தில் பின்பற்ற வேண்டிய ஒரு தர்மம். சாமானிய தர்மங்கிறது எல்லா மனிதர்களும் எல்லா காலத்திலையும் பின்பற்ற வேண்டிய பொதுவான தர்மங்கள். திருவள்ளுவர் இந்த விசேஷ தர்மம் அது குறைவானது தான், சாமானிய தர்மம் தான் மிகுதியானது, அதுதான் முக்கியமானது. ஆகவே அந்த சாமானிய தர்மத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றார், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகின்றார். ஆனால் இந்த சாமானிய தர்மம் அதனுடைய நோக்கம், அதனுடைய பலன் என்ன என்றால் இந்த புருஷார்த்தங்களை அடையிறது என்பதுதான். ஆகவே இந்த திருக்குறளுடைய அமைப்பு முறை பார்த்தோம்னா முதல்ல அறத்துப்பால் அதை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அறத்துப்பால்லையும் முதல்ல பாயிரம் என்று 4 அதிகாரங்கள், பாயிரம் 4 அதிகாரங்கள். அது முகவுரை, நூலினுடைய முகவுரை. நூலினுடைய விஷயம் என்ன? தர்மம். அந்த தர்மத்தை தான் சொல்ல போகிறேன்னு முதல்ல பாயிரத்தில் காட்டிட்டார். அந்த தர்மம் எப்படி நமக்கு தெரியும்னா அது நீத்த துறவிகள், சன்னியாசிகள், ஞானிகள், பெரியோர்கள் அவர்களால் ஆக்கப்பட்ட ஸ்மிருதி கிரந்தங்கள், தர்ம சாஸ்திரங்கள் வாயிலாக நமக்கு தெரிகின்றது. ஆகவே அவர்களை போற்ற வேண்டும். அவர்களுடைய வாக்கு, அவர்களுடைய வாழ்க்கை முறை தான் நமக்கு தர்மத்தை தெரிந்து கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் சாதனம் என்று சன்னியாசிகளுடைய பெருமை. அப்புறம் இயற்கை வளங்கள் அது நமக்கு சகாயமாக இருக்கணும், அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை. ஆகவே வான் சிறப்பு. அதற்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா நடக்கணும்னா கடவுளுடைய அருள் வேண்டும். இப்படி கடவுள் வாழ்த்தோடு இந்த திருக்குறள் தொடங்கி இருக்கின்றது. அறத்துப்பாலை நம்ம பார்க்க இருக்கிறோம். அறத்துப்பாலில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து இறைவணக்கம். இறைவணக்கத்தை தொடங்கி வைக்கிறோம். அதனுடைய விரிவான ஒவ்வொரு குறளுக்குமான பொருள், அதனுடைய தாத்பரியம் அதெல்லாம் அடுத்த வகுப்பில் தான் பார்க்கணும். இந்த வகுப்பில் இறைவணக்கம் தொடங்குகின்றோம். இறை வணக்கம், கடவுள் வாழ்த்துன்னு நமக்கு தலைப்பு இருக்குது. கடவுள் வாழ்த்துனா கடவுளை வாழ்த்துதல், வாழ்த்துதுன்னா வணங்குதல், கடவுளை வணங்குதல். கடவுளை வணங்கணும்னா
முதல்ல கடவுள் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியணும். கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் கடவுளை வணங்க முடியாது. அதனால் கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமில்லை, விவேகம், அறிவு, கடவுள் பற்றிய அறிவு, ஞானம் நமக்கு வேணும். அந்த அறிவு ஞானம் வந்தால் தான் நமக்கு அதில் நம்பிக்கையானது வரும், அதை பின்பற்றுதல் என்பது வரும். அதனால் ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை பற்றிய அறிவு முதல்ல கிடைக்கணும். ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, அதான் இந்த உலகத்தை நடத்துகின்ற சக்தி மாயை. பராசக்தியினுடைய 3 சக்தியை என்ன சொல்கிறோம்? ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. ஞானசக்தி என்னது? விஷயத்தை பற்றிய அறிவு. அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். எந்த விஷயத்தை பற்றி நம்ம நல்லா தெரிந்து கொள்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய நல்ல நன்மைகள், சிறப்புகள், உயர்வுகளை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதை அடையணுங்கிற ஆசையானது வரும். அதில் ஒரு மனசில் முதல்ல ஆசை வரணும்னா விஷயத்தை பற்றிய அறிவு நமக்கு நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அந்த விஷயம் என்ன, அதிலிருந்து நமக்கு எப்படி இன்பம் கிடைக்குங்கிறது தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் விளம்பரம்லாம் என்ன, டிவி விளம்பரம்லாம் என்ன வருது? எங்கள் பொருளில் இதெல்லாம் இருக்குதுன்னு. அப்போ அவன் பொருளில் என்னெல்லாம் பொருள், அந்த அவனுடைய ப்ராடக்டில் என்னெல்லாம் கலந்துருக்கிறான், என்னெல்லாம் சேர்த்துருக்கிறான்ங்கிற அறிவை நமக்கு கொடுத்துருக்குறான். வைட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, பி இருக்குது. இதில் ஹேர் ஆயிலில், அதனால் ஷாம்பூவில், சாப்பிட்ற பொருளில் அதெல்லாம் இல்லை, அதில் எல்லாம் கெமிக்கலாக போட்டிருக்கான். சாப்பிட்ற பொருளை பார்த்தாக்கா அதில் ப்ரிசர்வேட்டிவ், கலரிங் ஏஜென்ட்டு, அது இதுன்னு அதில் முழுக்க கெமிக்கலாக போட்டிருக்குறான். இந்த ஷாம்பூவில், ஃபேர்னஸ் க்ரீமில் வைட்டமின் ஏ, பி, சி, டி எல்லாம் போட்டிருக்குறான். அப்போ அது சரியாக தப்பாங்கிறது அப்புறம். ஆனால் முதல்ல அவருடைய ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போ என்னது? அதை பற்றி அறிவை கொடுக்கிறது. இதெல்லாம் போட்டால் இதெல்லாம் பயன்படுத்தலாம், உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்கிறான். அது அறிவு. அப்புறம் இதெல்லாம் இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா, அதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இதெல்லாம் வாங்கணுமே, வாங்கி பார்க்கலாமே, பயன்படுத்தி பார்க்கலாமேன்னு நமக்கு தோணுது. அது என்னது? இச்சாசக்தி. அதனால் இச்சாசக்தியை தூண்டுறதற்கு முதல்ல ஞானசக்தி, முதல்ல ஞானத்தை கொடுத்து ஆசையை தூண்டி விடுறது. அதனால் இருக்கோ இல்லையோ பில்டப் கொடுப்பான். நிறையா போட்டு இதை வாங்கினா அது கிடைக்கும், இல்லை இவ்வளவு % நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்கிறான்ல. அதனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பொய்யினையும் ஒரு உண்மை இருக்கணும்னா. சதுரங்க வேட்டை, சதுரங்க வேட்டை என்னது? அவளை கன்சியூமரை ஆவலை தூண்டணும், ஆசை இருக்கிறவனுக்கு இன்னும் ஆசையை தூண்டணும். அப்போ என்னது? அதில் நிறைய அதை பற்றிய பொருள் இருக்கோ இல்லையோ நிறைய பில்டப் கொடுத்து சொல்லணும்னா, ஞானத்தை கொடுத்து ஆசையை தூண்டுறது இச்சாசக்தி. அதுக்கப்புறம் ஆசை வந்துட சும்மா இருப்பானா? இஎம்ஐயில் பொருளை வாங்கி போடுனா, இஎம்ஐயில் முழுசாக கொடுத்து வாங்க முடிஞ்சால் வாங்கு, இல்லைன்னா 0% இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் முதல்ல இன்ட்ரெஸ்ட்டு 0%னா. இப்போ என்னென்னா, நீ பணமே கொடுக்க வேணாம், பொருளை எடுத்துகிட்டு போயிடுனா, ₹1 மட்டும் கட்டிட்டு பைக்கை எடுத்துகிட்டு போயிடுனா, முதல் முன்பணம் கூட வேண்டாம், பைக்கை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னென்னா வாங்க வைக்கிறது. அப்புறம் அதுக்கு உழைச்சி சம்பாதிச்சு திரும்ப கொடுக்கணும், இல்லைன்னா அவன் பொருளை எடுத்துகிட்டு போயிடுவான். அது இஎம்ஐ. அது என்னாச்சு? கிரியாசக்தி. அது இப்போ அடையணும் அப்படிங்கிறது, அடையிறதுங்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு தீவிரமுடையவர்களாக ஆகிறோம், எந்த அளவுக்கு அதில் நமக்கு இச்சை வருதோ, ஆசை வருதோ, அந்த அளவுக்கு தீவிரமுடையவர்களாக ஆகிறோம். ஆசை எப்போ வரும்? அந்த பொருளை பற்றிய நிறைய அறிவு நமக்கு கிடைக்கிற பொழுது வரும். அதனால் கடவுளை வணங்கணும்னா முதல்ல கடவுளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். கடவுள் இருக்கிறாருங்கிறதுல தெளிவான ஞானம் நமக்கு வரணும். அந்த ஞானம் தான் பகுத்தறிவு. கடவுள் இருக்கிறாருங்கிற பகுத்தறிவு வரணும். கடவுள் இல்லைங்கிறது பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பகுத்தறிவு வேண்டியதில்லை, கடவுள் இருக்கிறார்னு புரிந்து கொள்வதற்கு தான் பகுத்தறிவு. ஏன்னா பகுத்தறிவு இருக்கிற மனுஷன் தானே கடவுள்னு வச்சுருக்கிறான். பகுத்தறிவு இல்லாத ஆடு மாடு விலங்குகள் ஏதாவது கடவுளை பற்றி நினைக்குதா, கோயிலுக்கு போதா? ஒன்றும் இல்லையே, அது அதன் போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதனால் கடவுளை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு அறிவு வேணும். அதனால் அறிவினுடைய விளைவு பகுத்தறிவு, பகுத்தறிவினுடைய விளைவு ஈஸ்வர ஞானம். அதனால் விவேகம் இருக்கிறவர்களுக்கு தான் ஈஸ்வரனை பற்றிய அறிவு வரும். ஈஸ்வரனை பற்றி இன்னும் நல்லா தெரிந்து கொண்டு ஈஸ்வரனை வணங்கணும். அதனால் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்தில் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளினுடைய இலக்கணம் சொல்கிறார். முதல் விஷயமாக கடவுள் யார், அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார். அதனால் கடவுளுடைய லட்சணங்கள், இலக்கணங்கிறது லட்சணம். கடவுளுடைய சொரூபம் என்ன, கடவுள்னு நம்ம பேசுகிறோம், ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் அந்த கடவுள் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார்,
என்பது முதல் விஷயம். கடவுளுடைய சொரூபம் என்ன என்பது முதல் விஷயம். அதுக்கப்புறம் அந்த கடவுளுடைய அருளை பெறுவதற்கு கடவுளை வழிபடுகின்ற முறை, எப்படி நம்ம அந்த கடவுளை வணங்கிறது, எப்படியெல்லாம் கடவுளை வணங்க வேண்டும் என்று கடவுளை வழிபடுகின்ற முறை. அதில் கடவுளுடைய சொரூபம், கடவுள் யார், எப்படி இருக்கிறாருங்கிறது லட்சணம், அதை சொல்கிறார். அதுக்கப்புறம் கடவுளை வழிபடுகின்ற முறையை சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் கடவுளை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள் என்ன, ஏன் வணங்கணும், அதான் அடுத்த கேள்வி. இதை நம்ம செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம்னா, முதல் கேள்வி. நம்ம லாப நோக்கு தானே எல்லாரும் பார்க்குறோம். அப்போ கடவுளை வணங்குறதுனால நமக்கு என்ன நன்மை, என்ன லாபம் நமக்கு கிடைக்கும், அதையும் சொல்லுகின்றார். அதில் இந்த கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம், அதில் இருக்க 3 விஷயங்கள்: கடவுளினுடைய லட்சணம், கடவுளை வழிபடும் முறை, கடவுளை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள். இந்த திருக்குறள் முழுக்கவே திருக்குறள் அமைப்பு முறை என்பது முக்கியமானது. திருக்குறளுடைய உரைகளில் பரிமேலழகர் உரை தான் மிகச்சிறப்பான உரைன்னு பார்க்குறோம். அறிஞர்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. உரைகள்லேயே பரிமேலழகர் உரை தான் சிறப்பான உரை. நிறைய எண்ணற்ற உரைகள் இருக்குது, அதில் 10 உரைகள் முக்கியமானதாக பார்க்குறோம். அந்த 10 உரைகள்லேயும் முதன்மையானது பரிமேலழகர் எழுதின உரை. அதில் எப்படி நம்ம சம்ஸ்கிருத கிரந்தங்கள், சம்ஸ்கிருத நூல்களை பார்க்கிற பொழுது ஒரு அதிகாரம் இன்னொரு அதிகாரம், ஒரு சாப்டர் இன்னொரு சாப்டருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அதுக்கப்புறம் அதற்குள்ள ஒரு அதிகாரத்துக்கும் இன்னொரு அதிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்று இந்த சம்பந்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இந்த திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பால் இருக்குது. அதற்குள்ள பல அதிகாரங்கள் இருக்குது. 1133 அதிகாரம் பார்க்குறோம். இந்த அதிகார வைப்பு முறைங்கிறது முக்கியமானது. எந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை தொகுத்திருக்கிறார் என்பது முக்கியமானது. இந்த அதிகாரத்துக்கு பிறகு இந்த அதிகாரம், இந்த அதிகாரத்துக்கு பிறகு இந்த அதிகாரம்னு ஒரு அதிகாரத்துக்கும் இன்னொரு அதிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, பரிமேலழகர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். அப்புறம் ஒரு அதிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 10 குறள் எடுத்துக்கொண்டால் அந்த குறள்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, அந்த குறள்கள் என்ன விஷயங்களை சொல்ல வருகின்றன என்பதையும் பார்க்கிறோம். இப்போ திருவள்ளுவர் ரொம்ப அழகாக, ரொம்ப முறையாக இந்த நூலை செய்திருக்கிறார். ஏன்னா ஒரு நூல் பண்ணுறதுங்கிறதுல அதில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஒரு நூலை எப்படி பண்ணணுங்கிறதுல ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி இந்த திருக்குறள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தா முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த அதிகாரத்துக்கு என்ன கருத்து எடுத்துக்கொள்கிறார், அதனுடைய அந்த விஷயம், அதனுடைய லட்சணம் என்ன, சொரூபம் என்னங்கிறத முதல்ல சொல்லுவார். அன்புடைமை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அன்புனா என்ன, வாய்மை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வாய்மைனா என்ன, தவம் என்று எடுத்துக்கொண்டால் தவம்னா என்ன. அதனால் எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறாரோ அந்த விஷயத்தினுடைய சொரூபம் என்ன, லட்சணம் என்னங்கிறத முதல்ல சொல்லணும். அதற்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு என்ன வழிமுறை என்ற அந்த உபாயம் சொல்லணும். அதற்கப்புறம் அதை அடையிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, அடையாமல் விடுறதுனால வரக்கூடிய தீமை என்ன, ரெண்டையும் சொல்லணும். லாபம், நஷ்டம், இது 3 சொல்லணும். எல்லா அதிகாரத்துலேயும் இப்படித்தான் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அது அவர் ஏனோ தானோன்னு பாட்டு பண்ணலை. அதிகாரத்துக்குன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கொள்கிறார். அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய சொரூபம் என்னன்னு, அதனுடைய லட்சணத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் அதை அடையிறதுக்கான வழிமுறை என்னன்னு சொல்கிறார். அதை அடையிறதுனால நமக்கு என்ன நன்மைங்கிறத சொல்கிறார். அதை அடையாமல் விட்டால், அது சம்பாதிக்கலைன்னா அந்த குணத்தை, அன்புடைமை அல்லது அறிவுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, அந்த ஒரு நல்ல குணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய கேடுகள், துன்பம் என்ன, ஏற்படக்கூடிய நஷ்டம் என்னங்கிறத சொல்கிறார். அடைந்தால் லாபம், என்ன லாபம், வாய்மை இருக்கிறதுனால என்ன லாபம், ஒழுக்கம் இருக்கிறதுனால என்ன லாபம், ஒழுக்கம் இல்லைன்னா என்ன கேடு வரும், அதையும் சொல்கிறார். அதான் திருக்குறள். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம இதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம திருக்குறளை பார்க்க போகிறோம். அதனால் ஒவ்வொரு குறளுக்கும் நம்ம விரிவாக பொருள் பார்க்கவில்லை என்றாலும் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்துடைய முக்கியமான விஷயம் இது என்ன அப்படிங்கிறத பரிமேலழகர் அழகாக காமிச்சிருக்கிறார். இந்த 3 பாட்டு
இந்த இந்த பொருளினுடைய கடவுளுடைய லட்சணம் இந்த பாடல்களில் கூறப்பட்டது. அப்புறம் இந்த பாடலில் கடவுளை வழிபடுகின்ற முறை கூறப்பட்டது. இந்த திருக்குறளில் கடவுளை வணங்குவதால் ஏற்படும் நன்மை கூறப்பட்டது. அப்புறம் இந்த திருக்குறளில் கடவுளை வணங்காததால் ஏற்படும் கேடு கூறப்பட்டதுன்னு அழகாக அதை கொடுத்துருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் கடவுள் வாழ்த்து அதிகாரம் எடுத்துக்கொண்ட அதில் 3 விஷயம்: கடவுளுடைய லட்சணம், சுரூபம் என்ன, கடவுளை வணங்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை, கடவுளை வணங்குகின்ற முறை என்ன, வணங்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, வணங்காமல் விடுறதுனால வரக்கூடிய கேடுகள் என்ன. இதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். அப்போ அதிலேருந்து நமக்கு என்னென்ன அந்த அதிகாரம் அல்லது அந்த விஷயம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த அதிகாரத்தில் என்ன கருத்து இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக விளங்கும். அந்த அதிகாரத்தினுடைய விஷயம் என்ன கருத்து, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தெளிவாக விளங்கும். அந்த அடிப்படையில் தான் வகுப்புகள் எடுக்க நான் திட்டமிட்டு இருக்கிறேன். அதில் முதல் கடவுள் வாழ்த்து, கடவுளுடைய இலக்கணம், கடவுளை வழிபடும் முறை, கடவுளை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள் என்னங்கிறது நம்ம முகவுரை இந்த வகுப்பில் பார்த்துருக்கிறோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் காமிச்சிட்றேன், அதுக்கப்புறம் இன்ட்ரோ மட்டும். அப்புறம் அடுத்ததில் பார்க்க போகிறோம். கடவுளின் லட்சணம்னா 10 குறளில் 10 லட்சணம் அழகாக சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் கடவுளை வழிபடும் முறை 10 குறள்லேயுமே 10 விதமான வழிபாட்டு முறை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கடவுளை வணங்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத, அது நேர்மறையாக பாசிட்டிவாக இந்த நன்மைகள், அப்புறம் வணங்காமல் விட்டால் இந்த கேடு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கின்றோம். ஒவ்வொரு குறளுக்கும் சுருக்கம், முக்கியமாக கடவுள் வாழ்த்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஆழமான கருத்துடையது. அதனால் இதற்கு 1-2 வகுப்புகள் எடுத்துக்கொள்ளப்படலாம். அதற்கப்புறம் அடுத்தடுத்த அதிகாரங்களை நம்ம ஒரு வகுப்புக்கு ஒரு அதிகாரம்னு பார்க்கலாம். இந்த அளவில் இந்த முதல் வகுப்பை நம்ம நிறைவு செய்ய வருகின்றோம். இந்த உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற இந்த வகுப்பு ஆன்லைனில் எடுக்கணும். ஆன்லைன்லேயும் நிறையா பேர் கேட்கலாம், நேரடியாகவும் கேட்கலாம்னு பல விதங்களில் நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோம். அதற்காக முன்னாடியே நிறைய விளம்பரங்கள் கொடுத்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணதில் ஏறக்குறைய ஒரு 150 பேர்கிட்ட 150 பேருக்கு மேலே நமக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதிகமாக இருக்கிறதுனால இதை கூகுள் மீட் அல்லது ஜூம் மீட் அந்த மாதிரி பண்ணாமல் யூடியூப்லேயே லைவாக பண்ணிடலாம், இன்னும் நிறையா பேர் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால லைவாக போகிறதுன்னு முடிவு பண்ணோம். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ண 150 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் என்ன வகுப்பு எடுக்கிறேனோ இந்த நோட்ஸ் இருக்குது, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அது பிடிஎஃபாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் ஷேர் பண்ணிடுவோம். இந்த வகுப்புக்கான இந்த நோட்ஸ் எல்லாம், இந்த பாடங்கள் லெசன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே பிடிஎஃபாக ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வாரம் நடக்கக்கூடிய வகுப்பில் இருந்து சுருக்கமாக ஒரு வினாவிடை, அதனால் என்ன சான்றிதழ் படிப்புன்னு போட்டிருக்கோம், திருக்குறள் சான்றிதழ் படிப்புன்னு போட்டிருக்கிறோம். அதனால் ஒரு எக்ஸாம் வைக்கணுமே, அதனால் அந்தந்த வாரத்துக்கு எக்ஸாம் வைக்க போகிறேன் பார்க்குறான் அடுத்த வகுப்பு வரலாமா வேண்டாமா. அதனால் எக்ஸாம் நேராக இல்லை, நம்ம கிளாஸில் எக்ஸாம் இருக்கும். இது ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி கூகுள் ஃபார்ம்லேயே ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். அந்தந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்திலேருந்து கேள்விகள் இருக்கும். அதை அப்படியே ஆன்லைன்லேயே ஃபுல் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாக்கா அது வந்துடும், அதுக்கு மார்க் உண்டு. அதனால் அந்த கேள்வி அந்த ஃபார்ம் கூகுள் ஃபார்ம் அந்த வினாவிடைத்தாள் அதுவும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணப்படும். அதனால் நீங்களாம் கூட இங்கே நேராக வர்றவங்க கூட அதில் ஜாயின் பண்ணிட்டாக்கா இந்த நோட்ஸை நான் அதில் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரையும் பிடிஎஃபாக அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதிலே நம்ம சப்மிட் பண்ணிடலாம், ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். அது இல்லாமல் யூடியூப்பில் நேராக கேட்குறவங்க யூடியூப்பில் கேட்குறது மட்டும் போதும், இந்த பரீட்சை சர்டிஃபிகேட்லாம் எங்களுக்கு வேணாம்னாக்கா வெறுமனே யூடியூப்பில் ரெகுலராக வரும், கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் அது யூடியூப்லேயே ஸ்டோராக இருக்கும், லைவாக போடுறோம், யூடியூப்பில் ஸ்டோராக இருக்கும். ஒரு வகுப்பு விட்டு போனாலும் நம்ம அதை யூடியூப்பில் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம். இதில் இன்னொரு விஷயம், யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக படிக்கிறீர்களோ அந்தந்த வாரம் என்ன திருக்குறள் எந்த அதிகாரம் பார்க்குறோமோ அந்த வாரத்துக்குள்ளே அதை அப்படியே மனப்பாடம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு கடவுள் வாழ்த்து அதிகாரம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் அது முழுசாக பார்ப்போம். அப்போ அந்த கடவுள் வாழ்த்து ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் போகுதுன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த அதிகாரம் அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணோம்னா 10 குறள் மனப்பாடம் பண்ணுற ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதுக்கு மேலே கண்டிப்பாக போகாது, குறைவாக போகுமே வெளியே 10 குறளுக்கு மேலே ஒரு வாரத்தில் ஒரு அதிகாரத்துக்கு மேலே எடுக்க போகிறது இல்லை. அப்போ அந்த ஒரு வாரம் முழுக்க அந்த 10 குறள்கள் படித்தோம்னா அந்த அதிகாரம் மனப்பாடம் ஆகிடும். நம்ம இந்த 40 வகுப்புகள் அறத்துப்பால் முடிக்கிற பொழுது அறத்துப்பால் 380 குறளும் நமக்கு மனப்பாடம் ஆகிருந்தால் அது நமக்கும் நல்லது, அது 4 பேருக்கு எடுத்து சொன்னால் மற்றவர்களுக்கும் நல்லது. இந்த கோர்ஸ் மெட்டீரியலை வைத்துக்கொண்டு அவங்கவுங்க பகுதியில் கூட இது வகுப்பாக எடுக்கலாம். எல்லாருமே அந்த மாதிரி தான் நம்ம கோர்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணுறோம். பாடத்தை கேட்டுட்டு இந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு யூடியூப்பில் கேட்கக்கூடியவர்கள் அல்லது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவர்கள் முடிந்த வரைக்கும், ஏன்னா சாமிஜி திருக்குறள் எல்லோருடைய மனசுக்கும் போகணும்னு நினச்சாங்க, விரும்பினாங்க. எல்லா தமிழர்களுடைய உள்ளம் தோறும் வள்ளுவம்னு அதனால தான் பேர் வச்சாங்க. அதனால் நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்மளுடைய பகுதிகளில் பள்ளி குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு நேரடியாகவோ இல்லை ஆன்லைன்லேயோ வாரம் ஒரு வகுப்பு நீங்களே எடுக்க ஆரம்பிக்கலாம். 1 வாரம் 2 வாரம் வகுப்பு கேட்ட பிறகு ஐடியா என்னங்கிறது தெரியும். அதை வைத்துக்கொண்டு நீங்களே ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு கூட நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம படிக்கிறத விட அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்கிற போது அப்போ தான் நமக்கு புரியும், நல்லா புரியும். அவன் 4 கேள்வி கேட்டான்னாக்கா இன்னும் கொஞ்சம் யோசிக்க தோணும், நமக்கு இந்த கேள்வி வரலையே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தேட ஆரம்பிப்போம். அப்படி தேடுறது நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நவிழ்தோறும் நூல் நயம் போலன்னு வள்ளுவர் சொல்கிறார். படிக்க படிக்க மனசுக்கு மகிழ்ச்சியை தரத்தக்கது நூல். அதனால் கற்றாரை காமுறுவர்னு சொல்கிறார். படித்தவர்களை பார்க்கிற பொழுது இன்னும் விருப்பம் அதிகமாகுது, நாம் இன்னும் படிக்கணுங்கிற ஊக்கமானது வருகின்றது. அதனால் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அப்புறம் உங்களுக்கு ஆன்லைனில் கேட்பவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணணும்னு விரும்பி அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணவங்க, ஏன்னா ஜூம் மீட்டா அல்லது கூகுள் மீட்டா இருந்தாக்கா அதிலே கான்வர்சேஷன் கேள்வி பதில் வச்சுக்கொள்ளலாம். யூடியூப் லைவுங்கிறதுனால கேள்வி பதில் நேரடியாக நம்ம பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு இதில் வரக்கூடிய சந்தேகங்கள் கேள்வியை வாட்ஸ்அப்லேயோ அல்லது திருக்குறள் classes@gmail.comனு ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் சந்தேகங்கள் இருந்தால் அந்த மெயிலுக்கு அனுப்பிச்சாக்கா அதற்கான பதிலை வகுப்பிலேயே நான் சொல்லுகின்றேன். நல்ல கேள்விகள் சந்தேகங்கள் அல்லது வேறு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெயில்லையோ நீங்கள் கேட்கலாம், தெரியப்படுத்தலாம். அறிவோம். அடுத்த வாரம் தொடர்வோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्. ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேதப்பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.